2, 3 தொழில்களில் ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் அசம்பந்தமாக ஏனோ தானோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சின்சியராக அக்கறையுடன் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலயமாக பேரும் புகழும் இருந்தாலும் பொருளாதார வளத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வும் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் நடத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தை தள்ளிட்டு போகக்கூடிய அமைப்பில் இருந்து மாற்றி வெகு சீக்கிரம் ஒரு குழல் இனிது யாழ் இனிது எனது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வதற்கிறங்க உங்கள் வீட்டில் ஒரு மழலை செல்வம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நடத்தியிருக்கிறார். நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சார், இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம். ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி, குரு வக்கர பயிற்சி உண்டு. வக்கரம் அப்படின்னாலே கோபம், அல்லது வக்கரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமீப காலமாக இயற்கையினுடைய இடர்பாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார், கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை, இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது, அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட, ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட, குரு பயிற்சியில் பல பேர்த்துக்கு நன்மைகள், குரு சுபக்கிரகமாக இருந்தாலும் பல பேர்த்துக்கு நன்மைனாலும் பல பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன பிறகு தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தாழ்வார் பிரதானமாக மாச பலன், கைரேகை பலன், சாமுத்திரிகா லட்சணம், கால் பெருவரிலகை, நாபிக்கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடுகளும் திதி கர்ணம் முறை, ஆங்கில எழுத்து பலன்களும், எண்கணித பலன்களும், வானியல் சாஸ்திரமும், தேவ பிரசனமும், குலத்தொழிலாளர் பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தையை நீங்குவதற்கு 2024ங்கிற இந்த காலகட்டத்திலையும் 2025 ஆரம்ப காலகட்டத்திலையும் 2024 முடிவு காலத்திலையும் 2025 ஆரம்ப காலத்திலையும் ஒரு சுபக்கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார். அந்த வக்கர பயிற்சி பலன்களை இந்த சிறப்பாக உங்களுக்கு அமைய போகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும், பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும், பாதிப்பே இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும், ஆக சுபக்கிரகமாகக்கூடிய குரு வக்கர பயிற்சியிலும் என்னென்ன செய்வார், என்னென்ன பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் என்று 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். இன்றைய சிறப்பு பதிவில் 118 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார்? சார், மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு சார். ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து நான் நிற்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் சற்று கவனமாக கேளுங்கள். மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுடான்னு சொல்லக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு போயிடும், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடும், மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், இருப்பிடத்துல இருந்து மாறணும், இப்படிலாம் பல்வேறு சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுடைய அருளாலேயே மீண்டும் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, இது முடிக்க யாருக்கும் கிடைக்காத ஒரு அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, பார்ட்னர்ஷிப் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருந்தாலும் எப்போ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ மாறக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் எதிர்பார்க்காத திருப்பு முனையை கொடுப்பார். பொருளாதாரத்துக்கு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 2, 3 தொழில்களில் ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் அசம்பந்தமாக ஏனோ தானோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சின்சியராக அக்கறையுடன் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலயமாக பேரும் புகழும் இருந்தாலும் பொருளாதார வளத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வும் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் நடத்தி கொடுப்பார். பிரிந்திருந்த கணவன் மனைவி பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பார். நல்லதொரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பொருளாதாரத்தை இது முடிக்க இவரா அப்படின்னு சொன்னவங்களாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு குரு வக்கர பயிற்சி காலம்னு சொல்லக்கூடிய இந்த 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில்
குரு பகவான் உங்களுக்கு கும்பராசிக்காரருக்கு இவ்வளோ நற்பலனை கொடுக்க இருக்கிறாருங்கிறனால தான் சொன்னேன் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்பேரிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க இந்த 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வக்கர பெயர்ச்சி கும்பராசிக்கு தொழில் அபிவிருத்தி, கும்பராசி பெண்களுக்கெல்லாம் பட்டதே போதும் என்பதெல்லாம் மாற்றி ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஹோ என்ற வாழ்க்கையை பெண்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை வக்கர பயிற்சி காலத்தில் கும்பராசி பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிகழ்வு. பெரும்பாலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள், குழந்தைகள் அல்லது ஒரு திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம், அதை தள்ளிட்டு போகிறவங்களுக்கு புத்திர பாக்கியமும், கன்னி பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்டது, மென்சஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதும், சாதாரண பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் இந்த ஏஜ் அட்டன் பண்ணலன்னு கவலைப்பட்டவங்களாம் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய தன்மையும், வரன் கிடைக்காதவங்களுக்கு நல்லதொரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பையும், நான் வெளியூர் போக மாட்டேன், ஏன்னா தூரமாக இருக்குது அதனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைகளை மாற்றி திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும், குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்தை தள்ளிட்டு போகக்கூடிய அமைப்பில் இருந்து மாற்றி வெகு சீக்கிரம் ஒரு குழல் இனிது யாழ் இனிது எனது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வதற்கிறங்க உங்கள் வீட்டில் ஒரு மழலை செல்வம், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு, இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நடத்தியிருக்கிறார். அதுபோக இவங்க எல்லாத்துக்கும் என்னத்தும் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உறவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா பகைமை இருந்ததெல்லாம் மாறி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். நீங்கள் பண்ண தான தர்மமும் உங்களுடைய உழைப்பும் உங்கள் குலதெய்வமும் அனுகிரகத்திலையும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டினாலையும் சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய ஒரு யோக பலத்தை இந்த வக்கர பயிற்சி காலத்தில் கும்பராசிக்கு குரு பகவான் நடத்தியே தீர்வார் என்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி காலகட்டம் கும்பராசிக்காருக்கு ஏற்றத்தையே கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் தனக்கு பிரதானமாக என்னமா பண்ணணும், தன்னுடைய குரு தோஷத்தை நீக்குவதே பிரதானம். அந்த குருவுக்கும் குருவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு தனக்கு ஏற்பட்டக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக மதுரை சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறைங்கிற இடத்துல அந்த சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவரை குரு பகவான் சுயம்பாக தோன்றி சக்கரத்தாழ்வரோட வழிபடக்கூடிய ஸ்தலம் இருக்குது. அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாம் இந்த இப்போ 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த குருவித்துறை சென்று வழிபாடு செய்து வந்தால் அந்த குருவுக்கே குரு தோஷம் நீங்கக்கூடிய பெருமாள். பொதுவாக பெருமாள் சுக்கிரனுக்கு அதிபதியாக சொல்லப்பட்டாலும் அங்கே தேவகுருவே தன் தோஷத்தை நீக்க இருப்பதால் இந்த தேவகுருவும் அசுவகுருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுவதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யார் ஒரு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தவித்து போய் நின்றவர்களுக்கு எல்லாம் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் சித்திரரத வல்லப பெருமாளையும் வணங்கும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் மாற்றி சனி பகவான் கொடுக்கக்கூடிய நற்பலனை உடனடியாக கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பும், அதுபோக குரு பகவானால் அந்த காரியத்தை மேலும் துரிதமாக நடத்தி நிலையான வருமானம், நிலையான குடும்பம், நிலையான ஒரு வேலைவாய்ப்பு, நிலையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிலையான ஒரு தொழில் அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், உற்றார் உறவினரிடமிருந்து ஏற்பட்டக்கூடிய அசிங்க அவமானம் நீங்கக்கூடிய அமைப்பு, இப்படி எண்ணற்ற விஷயங்களை நடத்தி கொடுக்க அற்புதமான ஆலயம். தயவு கூர்ந்து இந்த 118 நாள் 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் ஒரு முறையாவது மதுரை சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறையில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கினால் குருவினால் ஏற்படக்கூடிய தன்மை உங்களுக்கு துரிதமாக எல்லாம் போயிடுச்சு சார்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும், கிடைக்க வைப்பார் அந்த குரு வக்கர பயிற்சி காலம் அப்படிங்கிற நினைவில் கொண்டு இந்த குரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுதும் இந்த குரு பகவானுடைய அமைப்பை பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு எல்லா வகைத்திலையும் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்குது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு நீங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா அதிகமாக மூக்கு கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்ட கடலையை நீங்கள் தாளிக்காமல் மாலை பொழுதில் தானம் கொடுப்பதும், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு உணவு கொடுப்பதும், அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுவதும், இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது சனியினால் ஏற்பட்டக்கூடிய கெடுபலனும் நீங்கும். குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறப்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி அடங்கி இவ்வளோ சிரமத்திலையும் நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கிறியான்னு சொல்லி மேலும் சுபபலனை கொடுப்பார். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக பழக்கத்தை வைத்துக்கொள்வது நன்மை பயக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது எல்லா வகையிலையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்பதை குரு வக்கர பயிற்சியாக இந்த 118 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலம் கும்பராசிக்கு நன்மையே, வெற்றியே, பெரும் சிறப்பே